இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜியோ ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பிளான் ரேட்டை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து தற்போது அறிவிப்பு வெளியே உள்ளது. எந்தெந்த பிளான் எவ்வளோ ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண டேபிள் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா டேரிஃப் டேபிள் பாப்புலர் பிளான் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங் பிளானுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 155 இருந்தது. அதோடைய ப்ரைஸை வந்து 189 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானுக்கான வேலிடிட்டி வந்து 28 நாட்கள் 2 GB டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக 209 இருந்த பிளானை வந்து 249 ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானுக்கும் 28 நாட்கள் வேலிடிட்டி, ஒரு நாளைக்கு 1 GB டேட்டா ப்ரொவைட் பண்ணாங்க. 239 இருந்த பிளானை வந்து 299 ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானுக்கு வேலிடிட்டி 28 நாட்கள் இருந்தது. 1.5 GB டேட்டா ப்ரொவைட் பண்ணாங்க. அடுத்ததாக 299 பிளானை வந்து 349 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானுடைய பெனிஃபிட்ஸ் வந்து 2 GB டேட்டா ப்ரொவைட் பண்ணாங்க. 28 டேஸ் வேலிடிட்டி இருந்தது. அடுத்ததாக 349 பிளானை வந்து 399 ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானுக்கும் 28 நாட்கள் வேலிடிட்டி, 2.5 GB டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக 399 பிளானை 449 ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானில் வந்து ஒரு நாளைக்கு 3 GB டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக 2 மந்த் பிளான் பார்க்கலாம். 479 பிளானுடைய ப்ரைஸை வந்து 579 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 533 பிளானை வந்து 629 ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 3 மந்த்ஸ் பிளானுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 395 பிளானை வந்து 479 ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 6 GB டேட்டா ப்ரொவைட் பண்ணாங்க. அடுத்ததாக 666 பிளானுடைய ப்ரைஸை வந்து 799 ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 1.5 GB டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக 719 பிளானுடைய ப்ரைஸை வந்து 859 ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 2 GB டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக 999 பிளானுடைய ப்ரைஸை வந்து 1199 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானில் 3 GB டேட்டா ஒரு நாளைக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக ஆனுவல் பிளான்னு பார்த்தீங்கன்னா 1559 பிளானுடைய ப்ரைஸ் வந்து 1899 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 24 GB டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக 2999 பிளானுடைய ப்ரைஸ் வந்து 3599 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 GB டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த பிளானுக்குலாம் வந்து 365 டேஸ் வேலிடிட்டி இருந்தது. அடுத்ததாக டேட்டா ஆட் அண்ட் பிளான் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 15 ரூபீஸ் இருந்த பிளானுடைய ரேட் வந்து 19 ரூபீஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 25 ரூபீஸ் இருந்த பிளானை வந்து 29 ரூபீஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 61 ரூபீஸ் இருந்த பிளானை வந்து 69 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பிளானுக்கும் ஏற்ற மாதிரி டேட்டா சேஞ்ச் ஆகும். அடுத்ததாக அன்லிமிட்டெட் 5G பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒரு நாளைக்கு 2 GB தான் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எந்த பிளானாக இருந்தாலும் சரி 2 GB தான் கிடைக்கும். அன்லிமிட்டடாக யூஸ் பண்ண முடியாது. இந்த நியூ பிளான் எல்லாமே ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தால் குறைந்த விலையில் வந்து ப்ரீபெய்ட் பிளான் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் எல்லாமே வந்து ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரும். அதன் பிறகு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் தான் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தது நியூ சர்வீசஸ் சொல்லி சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. இதுதான் வந்து ஜியோவில் தற்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.